ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் அவங்க நிலா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 31. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அர்ஷினி மற்றும் வேதா இருவரும் ஒருவரை ஒருவரை பார்த்து கொண்டு அதிர்ந்து போய் நின்றிருந்தார்கள். ஆனால் அவர்களை அதிர்ச்சியை சிறிதும் கண்டு கொள்ளாமல் அவர்களின் கைகளை பிடித்து உள்ளே அழைத்து சென்றார்கள் சர்வா மற்றும் துருவன் இருவரும். உள்ளே வந்த வர்ஷினி மற்றும் வேதா இருவரும் தலை குனிந்தே நின்றிருந்தார்கள். அவர்கள் மனதிலோ பெரும் போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. சர்வா மற்றும் துருவனுக்காக காத்திருந்தவர்களுக்கு அவர்களுடன் வந்த அந்த இரு புதிய பெண்களையும் அவர்களின் கையை அவர்கள் மகன்கள் பற்றியிருக்கும் விதத்தையும் அவள் கழுத்தில் இருந்த தாலியையும் பார்த்தவர்களுக்கு ஓரளவிற்கு அந்த இரு பெண்களும் யார் என்று புரிந்து கொண்டார்கள். அதில் கேள்வியுடனும் சிறு ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சியுடனும் அவர்களை பார்க்க அவர்களின் பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட துருவன் மற்றும் சர்வா இருவரும் ஒரு நொடி அங்கு அமைதியாக அமர்ந்திருந்த ஆதியை பார்த்துவிட்டு பிறகு அவர்களின் தாய் தந்தையர்களை பார்த்தவர்கள், எங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இந்த விஷயத்த உங்ககிட்ட மறைக்கிறது சரியில்லைன்னு தோணுச்சு, அதனால தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டேன் என்று இருவரும் சொல்லிவிட்டு அவரவர் மனைவிகளை அவர் முன்பு அறிமுகம் செய்து வைக்க, ஆனால் அவர்களோ நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை, தலை குனிந்தே இருந்தார்கள். வர்ஷினியின் இந்த தோற்றம் துருவனை கூட ஆச்சரியப்படுத்தியது. ஏனால் அவள் இந்த அளவுக்கெல்லாம் அமைதியாக இருந்ததே கிடையாது. ஆனால் அவளின் நிலையை இவன் எப்படி அறிவான்? ஆனால் இங்கு துருவன் மற்றும் சர்வா இருவரும் கூறியதை கேட்ட சீதாவோ மயங்கி சோஃபாவில் சரிந்தார். அதில் பதறிய அவர் அருகில் நின்றிருந்த ராம் மற்றும் ஜோதி இருவரும் வேகமாக தண்ணீரை எடுத்து அவர் முகத்தில் தெளித்து எழுப்பினார்கள். அப்பொழுதுதான் கிச்சனில் இருந்து வெளியில் வந்த மித்ரா தன் தாய் சோஃபாவில் மயங்கி இருப்பதை பார்த்தவள் வேகமாக அவர் அருகில் செல்லவும் சீதா கண் விழிக்கவும் சரியாக இருந்தது. அப்பொழுது மித்ரா குழப்பமாக ஏன் அவர் மயங்கி விழுந்தார் என்பது போல் அவரையே பார்க்க, ஆனால் சீதாவின் பார்வையோ வாசலில் இருக்கும் நால்வரையும் வெறித்து பார்த்து கொண்டிருந்தது. சீதா ஏன் மயங்கி விழுந்தார் என்ற குழப்பம்தான் அங்கிருந்த அத்தனை பேருக்கும் இருந்தது, ராம் மற்றும் ஆதியை தவிர. அவரின் பார்வை வாசல் புறம் இருப்பதை பார்த்த மித்ராவோ திரும்பி அவர்களை பார்த்தவளோ உறைந்து போனாள். சர்வா மற்றும் துருவனின் மனைவிக்காக காத்திருந்த மித்ரா அவர்களின் மனைவியாக நிற்கும் தன் இரு தங்கைகளை கண்டு வேகமாக அந்த சோஃபாவிலிருந்து எழுந்த சீதா வேதாவின் அருகில் சென்றவர் பலாரென அறைந்தார். அதில் ஒரு நொடி அதிர்ந்து பதறிய சர்வாவோ, ஐயோ அம்மா, என்ன பண்றீங்க, எதுக்கு வேதாவை அடிக்கிறீங்க என்று சற்று பதற்றமாகவே கேட்டான், சீதாவின் இந்த செயல் ஏன் என்று புரியாமல். ஆனால் அவர் அதையெல்லாம் துளியும் கண்டு கொள்ளவில்லை. மீண்டும் அறைந்தார். அடித்தவுடன் தான் அவரை நிமிர்ந்து பார்த்த வேதாவிற்கோ தன் தாயை அங்கே பார்த்து பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. இது உண்மைதானா என்று அவள் உணர்வதற்குள்ளே மற்றொரு அறை அறைந்திருந்தார். ஏமா அவளை அடிக்கிறீங்க என்ற சர்வாவின் குரலை கேட்டு சகோதரியை வேறொருவரை அடிப்பதை உணர்ந்து சுயநினைவுக்கு வந்த வர்ஷினியோ கோபமாக அவர் புறம் திரும்பியவர் அதிர்ந்து போனாள். அப்பொழுது அவளை பார்த்த சீதாவோ அவளையும் பலாரென்று அறைந்தார். கோபம், ஆதங்கம், வருத்தம், ஏமாற்றம் என்று எதையும் தாங்க முடியாமல் மாறி மாறி அவர்கள் இருவரையும் அடித்து கொண்டிருக்க சர்வா மற்றும் துருவன் இருவரும் அவர்களை தடுக்க பார்த்தார்கள். ஆனால் சீதாவின் இந்த ஆக்ரோஷம் அவர்களுக்கு புதிதாகவும் அதே சமயம் குழப்பத்தையும் கொடுத்தது. ஏனென்றால் அவர் நேற்று மித்ராவை கூட அடித்தார், ஆனால் அதில் இவ்வளவு ஆவேசம் இல்லை. ஆனால் இங்கு இப்படி கோவப்படுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன என இருவரும் குழம்பி போனார்கள். ஆனால் குழப்பத்தில் இருந்தாலும் கூட முடிந்த அளவிற்கு அவரிடம் இருந்து வேதா மற்றும் வர்ஷினியை இருவரும் பாதுகாக்க தான் நினைத்தார்கள். அப்பொழுது சுயநினைவுக்கு வந்த மித்ரா வேகமாக சீதாவின் அருகில் வந்தவள் அவளை தடுத்து நிறுத்தினாள். மா, நிறுத்துமா, எதுக்கு இப்படி அடிச்சுட்டே இருக்க, கொஞ்சம் பின்னாடி வா என்று சொல்லி சீதாவை தடுத்தாள் மித்ரா. மித்ராவை இங்கு கண்ட வேதா மற்றும் வர்ஷினி இருவருக்கும் உடல் நடுங்கி போனது. அதை அடியிலிருந்து பாதுகாப்பதற்காக அணைத்திருந்த சர்வா மற்றும் துருவன் இருவரும் உணர்ந்தார்கள். அவர்களுக்கு அது மேலும் குழப்பத்தை கொடுத்தது. எதற்காக இவர்கள் இருவரின் உடலும் மித்ராவை கண்டவுடன் இப்படி நடுங்குகிறது என்று.
சீதாவை அழைத்து சென்று சோஃபாவில் அமர வைத்த மித்ராவோ மீண்டும் திரும்பி அவர்களிடம் வந்து அவர்கள் முன் நின்றாள். அவளை பார்த்தவுடன் வேகமாக துருவன் மற்றும் சர்வா இருவரின் அணைப்பிலும் இருந்து வெளியில் வந்த வேதா மற்றும் வர்ஷினி இருவரும் மித்ராவின் முன் சென்று நின்றவர்கள் அவளை குற்ற உணர்ச்சியுடனும் வருத்தத்துடனும் பார்த்து, பாப்பு, நாங்க சொல்றத கொஞ்சம் கேள என்று வர்ஷினி பேச வர, ஆமா பாப்பு, ப்ளீஸ், நான் சொல்றேன், என்ன ஆச்சுன்னு, என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே சொல்றேன் என்று வேதாவும் பேச வர, அவர்கள் இருவரையும் பேச வேண்டாம் என்பது போல் தன் கைகளை நீட்டி தடுத்த மித்ரா, எனக்கு உங்ககிட்ட கேட்க ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு, அதுக்கு மட்டும் எனக்கு உண்மையா பதில் சொல்லுங்க என்று சொன்ன மித்ராவை இருவரும் அழுது கொண்டே பார்த்தார்கள். இவர்களை பார்த்த மித்ரா, உங்க 2 பேருக்கும் எந்த மாதிரி எந்த சுச்சுவேஷன்ல கல்யாணம் ஆச்சுங்கிறத நேற்று சர்வாவும் துருவன் அண்ணாவும் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா அது நீங்கன்னு எனக்கு தெரியாது. மித்ரா கண்கள் சிவக கோபமாக பேசி கொண்டிருப்பதை பார்த்து துருவன் மற்றும் சர்வா இருவரும் வேகமாக முன்னே வந்து, குட்டிமா, நாங்க தான் உன்கிட்ட எல்லாமே சொன்னோம்லடா என்று ஏதோ பேச வர, வேதா மற்றும் வர்ஷினியை அழுத்தமாக பார்த்து கொண்டே மித்ரா அவர்களிடம், நான் என் தங்கச்சிங்க கிட்ட பேசிட்டு இருக்கேனா, இதுல நீங்க 2 பேரும் வராதிங்க என்று சொன்னவள் வேதா மற்றும் வர்ஷினியை தான் பார்த்து கொண்டிருந்தாள். அவர்களை அவள் தங்கச்சி என்று சொன்னதிலேயும் சீதாவின் சிறிது நேரத்திற்கு முன்பான ஆக்ரோஷத்திலும் அவர் மயங்கி விழுந்தது என அனைத்தையும் கனெக்ட் செய்து பார்த்த துருவன் மற்றும் சர்வா இருவரும் அதிர்ச்சியுடன் ஆதியை பார்த்தார்கள். சொன்ன வரப்போற பிரச்சனையை ஃபேஸ் பண்ண ரெடியாரு என்பதற்கான காரணம் அவர்களுக்கு இப்பொழுது புரிந்தது. அதில் அவர்கள் அதே அதிர்ச்சியுடன் ஆதியை பார்க்க, ஆனால் அவனோ சுவாரஸ்யமான படம் பார்ப்பது போலல்லவா பார்த்து கொண்டிருக்கிறான். இங்கு நடப்பவற்றை அவர்களுக்கு புரிந்துவிட்டது. வர்ஷினி மற்றும் வேதா இருவரும் எதற்காக அதிர்ச்சியானார்கள் என்று. அவர்கள் மூவரும் சகோதரிகள் என்று தில்தான் அதிர்ந்து போனவர்கள் அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாமல் அதே அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். மித்ராவின் வார்த்தையையும் சீதாவின் நடவடிக்கையையும் பார்த்து அங்கிருந்த அனைவருக்குமே புரிந்து போனது. அந்த புதிய 2 பெண்கள் இருவரும் ராம் சீதாவின் மகள்கள் என்று. வேதா மற்றும் வர்ஷினியை அழுத்தமாக பார்த்து கொண்டிருந்த மித்ராவோ, என் கல்யாணத்தப்போ நீங்க யாருமே இல்லைதான், ஆனா எனக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு கல்யாணம் ஆன அடுத்த செகண்டே உங்களுக்கு நான் கால் பண்ணி அதை பற்றி சொன்னேனா இல்லையா? எனக்கு கல்யாணம் ஆன நாள்லேருந்து நான் 1 மாதத்துக்கு முன்னாடி என் புருஷன்கிட்ட சண்டை போட்டு போன போது கூட ஏன் போகிறேன் எதுக்கு போகிறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். ஏன் அதுக்கப்புறம் நான் நேற்று தான் திரும்பி வந்தேன்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியும் தானே என்று அவள் அழுத்தமாக கேட்க, அவர்கள் இருவரும் கண்ணீருடன் ஆமாம் என்பது போல் தலையசைத்தார்கள். அவர்கள் இருவரையும் ஒரு நொடி ஆழ்ந்து பார்த்தவள், நீங்க 2 பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். உங்களோட முடிவு, உங்களோட இஷ்டம். ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். இந்த 1 மாசத்துல ஒரே ஒரு தடவை கூடவா இதை பத்தி என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணல? நான் உங்களை இம்பார்ட்டண்ட்டா நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு நான் இம்பார்ட்டண்ட்டா இல்லையா என்று சொன்ன மித்ராவின் கண்களோ சிவந்திருந்தது. ஆனால் அது கோபத்தினால் அல்ல, வலியினால். மித்ராவின் இந்த வார்த்தைகளை கேட்ட இருவரும் நொறுங்கி போனார்கள். அவர்கள் எதுவோ பேச வர, ஆனால் மித்ராவோ, நீங்க எதுக்காக என்கிட்ட இருந்து இதை மறைக்க நினைச்சிங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று அதே அழுத்தமான குரலில் கேட்டாள். அவளை பார்த்த வேதாவோ, பாப்பு ப்ளீஸ் இப்படி பேசாத, நீ எங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியும் தானே, அப்புறம் ஏன் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிற என்று கேட்ட வேதாவை பார்த்த மித்ராவோ வெறுமையாக சிரித்தாள். பிறகு சர்வா மற்றும் துருவன் இருவரையும் கை காட்டியவள், 1.5 மாதத்துக்கு முன்னாடி தான் இவங்க 2 பேரையும் எனக்கு தெரியும். ஆனால் அவங்க என்கிட்ட நேற்று நைட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயத்தையும் எப்படி கல்யாணம் பண்ணாங்கன்றதையும் சொன்னாங்க. ஆனால் பிறந்ததுலேருந்தே என் கூட ஒன்றா இருக்க நீங்கள். அவள் வார்த்தைகளை கேட்டு வெடித்து அழுதாள் வேதா. ஆனால் வர்ஷினியும் அவளை பார்த்து, ப்ளீஸ் பாப்பு, இப்படியெல்லாம் பேசாத, உன்கிட்ட மறைக்கணும்னு இல்லை, உனக்கே தெரிஞ்சிருக்குல்ல என் கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அது தெரிஞ்சா நீ எங்கே கோவப்பட்டு துருவனை ஏதாச்சும் பண்ணிடுவியோன்னு பயந்து தான்
உன்கிட்ட நான் சொல்லலை, சாரி பாப்பு என்று வர்ஷினி சொல்ல அதை கேட்ட மித்ராவிற்கு மேலும் வலித்தது. உண்மையாக அவர்களை பார்த்து சிரித்த மித்ராவும், உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொன்னாலும் கூட அவங்கள ஏதாவது பண்ணிடுவேன்ற அளவுக்கு நான் உங்கள் கண்ணுக்கு மோசமானவளாக தெரிஞ்சிருக்கேன்ல மேகா என்று மித்ரா சொல்ல அதில் பதறிய வர்ஷினியும், ஐயோ நான் அப்படி சொல்ல வரல அவன் என்று ஏதோ சொல்ல வந்தவளை தடுத்து நிறுத்திய மித்ராவோ, இனி உங்கள் லைஃப்பில் நான் தலையிட மாட்டேன், எந்த ஒரு விஷயத்துலையும் சரி. மித்ரா சொல்ல அவளின் கைகளை பற்றிய வேதாவோ, ப்ளீஸ் அப்போ இப்படி பேசாத, எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு என்று சொல்ல அவளின் கைகளை தன் கைகளிலிருந்து எடுத்து விட்ட மித்ராவோ, இல்லை தர்ஷு, இதுதான் கரெக்டு, இனி உங்கள் 2 பேரோட லைஃப்லையும் நான் தலையிட மாட்டேன் சொன்னவள் வேகமாக அங்கிருந்து அவள் ரூம் நோக்கி சென்று விட்டாள். இங்கு வேதா மற்றும் வர்ஷினி இருவரும் எவ்வளவோ அவளை அழைத்து பார்த்தார்கள். ஆனால் அவள் நிற்கவே இல்லை, வேகமாக சென்று விட்டாள். அதை பார்த்து அவர்களின் இருவருக்கும் மனம் மிகவும் வலித்தது. தன் 2 மகள்களும் கதறி அழுவதை பார்த்து பொறுக்க முடியாத ராமு அவர்கள் இருவரின் அருகிலும் சென்றார். அவரை பார்த்தவுடன் வேகமாக அவரை கட்டி அணைத்து கொண்டு அழுக ஆரம்பித்தார்கள் வேதா மற்றும் வர்ஷினி இருவரும். சாரிப்பா, நாங்கள் வேணும்ட்டே எதுவும் பண்ணலை என்று இருவரும் மாறி மாறி அதையே சொல்லி கொண்டிருக்க, பா எங்களை தப்பா நினைக்காதீங்க, பாப்புவை எங்ககிட்ட பேச சொல்லுங்கப்பா என்று மாறி மாறி சிறு குழந்தை போல் அழுது கொண்டிருந்த தன் மகள்களை ஆதரவாக அணைத்தவர் அவர்களின் தலையை வருடி கொடுத்து, ஒன்றும் இல்லடா, மித்ரா தானே, சரியாயிடுவா, இப்போ கோவமா இருக்கா, நீங்க அழாதீங்க என்று சொல்லி சமாதானம் செய்தார். அவர்கள் இருவரும் அழுது கொண்டே இருந்தார்கள். அதை பார்த்த ரத்னவர்மாவோ வேகமாக அவர்களின் அருகில் சென்று, அழாதீங்கடா, மித்ராமா தானே, பார்த்துக்கலாம் என்று சொல்ல அவரை தொடர்ந்த ஜானகியோ சீதாவை பார்த்து, சீதா ஏன் இப்படியே நின்றுக்கிட்டு இருக்க, பசங்க தான் அழறாங்கல்ல, அவங்க நமக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க தான், ஆனால் தப்பான ஒருத்தரை செலக்ட் பண்ணலை தானே, எல்லாருமே நம்ம பசங்க தானே, கோவப்பட்டு அவங்கள கஷ்டப்படுத்தாத என்று சொல்ல சீதாவிற்கும் அதுவே சரி என தோன்றியது. ஏன் அங்கிருந்த அனைவருக்குமே அதுதான் சரி என தோன்றியது. அது சர்வா மற்றும் துருவனை பார்த்த ஜானகியோ, சரி எப்போ உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு, எப்படி ஆச்சு என்று கேட்டு ஒரு நொடி ஜர்க்கானான் துருவன். என்றால் அவன் வர்ஷினியை எப்படி திருமணம் செய்தான் என்று சொன்னால் இவர்கள் அனைவரும் அவனை ரவுண்டு கட்டி அடிப்பார்கள் என்று அவன் நன்கு அறிவானே. பார்த்த சர்வாவோ, எனக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி தம்மா கல்யாணம் ஆச்சு என்று சொன்னவன் அவர்களின் திருமணம் எப்படி நடந்தது என்பதையும் கூறினான். அதை கேட்ட பெரியவர்களுக்கு அவர்களின் இந்த முடிவு சரியெனவே தோன்றியது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தாலியை நினைத்து இந்த திருமணத்தை ஏற்றதை பற்றி நினைத்தவர்களுக்கு அவர்களின் வளர்ப்பை நினைத்து பெருமையாக இருந்தது. அப்பொழுது ஜானகியின் பார்வை துருவன் புறம் திரும்ப அவனோ திருவென்று முழித்து கொண்டிருந்தான். சர்வா மற்றும் ஆதி இருவரும் அவனை தான் நக்கலாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வேகமாக முன்னே வந்த வர்ஷினியோ, அது என்னோட ஹையர் ஸ்டடீஸ் விஷயமா நான் அப்ராட் போகிற மாதிரி இருந்தது, போயிட்டு வர்றதுக்கு எப்படியோ 1 or 2 years ஆகும், அதான் அதுக்கு முன்னாடி சிம்பிளாக கோவிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், கல்யாணம் ஆகி 1.5 மாதம் ஆகுது சொன்னவளை பார்த்து துருவன் தான் அதிர்ந்து போய் நின்றிருந்தான். அவள் பேச்சை கேட்ட மற்றவர்கள் அனைவரும் சரி என்று தலையை அசைத்து விட்டு, சரிம்மா நீ ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, ரொம்ப டயர்டாக இருப்பீங்க என்று ஜோதி சொல்ல, துருவன் மற்றும் சர்வாவை பார்த்த ஜானகியோ, கூட்டிட்டு போங்கடா என்று கூறினார். விட்டால் போதும் என்று நினைத்த துருவன் மற்றும் சர்வாவும் வேகமாக வேதா வர்ஷினியை அழைத்து கொண்டு மேலே செல்ல போக, ஆனால் வர்ஷினி மற்றும் வேதா இருவரும் சீதாவை பார்த்து கொண்டே நின்றிருந்தார்கள். இவர்கள் இருவரையும் பார்த்த சீதாவோ அவர்களின் நிலையை உணர்ந்து கொண்டு, போங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்குல்ல என்று சொல்லி அவர்களின் கன்னத்தை வருடியவர், ரொம்ப வலிக்குதா என்று கேட்டார். அதில் இல்லை என்று தலையசைத்த இருவரும் அவரை அணைத்து கொண்டார்கள். பிறகு அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார் சீதா. வர்ஷினியுடன் ரூமிற்கு வந்த துருவனோ அவளை பார்த்து, ஏன் மாற்றி சொன்ன, நான் திட்டு வாங்க கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா என்ன என்று கேட்டவனை வெறி கொண்டு முறைத்த வர்ஷினியோ, மண்ணாங்கட்டி எல்லாத்துக்கும் நீதாண்டா காரணம், உன்னாலதான் நான்
இந்த நிலைமையில இருக்கேன். எது நீ திட்டு வாங்கக்கூடாதுன்னு நான் மாற்றி சொல்லணுமா? நான் அடி வாங்கினேன்டா, நீ நல்லா தானே நின்றுட்டு இருந்த. நீ பண்ண தப்புக்கு உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை பற்றி நான் அவகிட்ட இருந்து மறைச்சேன்ல. அதனால பாரு, இப்போ அவள் என்கிட்ட பேசாமல் போகிறான். எல்லாத்துக்கும் நீ மட்டும்தான் காரணம். இதில் பிடிக்குமா பிடிக்காதான்னு முதல்ல வெளியே போடா என்று கத்தினாள். சொன்னதோடு மட்டும் இல்லாமல் துருவனை வெளியில் தள்ளி கதவை சாற்றியிருந்தாள் வர்ஷினி. வெளியில் வந்த துருவனோ அந்த கதவையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனின் மைண்ட் வாய்ஸோ இது ஏன் ரூம்டா என்பது போல இருந்தது. இங்கு இப்படி இருக்கையில் அங்கு வேதாவுடன் அவனின் ரூமிற்கு சென்ற சர்வாவோ அவளிடம், நீ மித்ராவோட தங்கச்சியா? அப்புறம் ஏன் என்கிட்ட மிடில் கிளாஸ் பொண்ணுன்னு போய் சொன்ன என்று கேட்டான். அவனை கடும் சீற்றத்துடன் பார்த்த வேதாவோ, இப்போ இதுதான் உனக்கு முக்கியம்ல? ஒரு மாசமா எங்க அண்ணன் அப்படி எங்க அண்ணன் இப்படின்னு அத்தனை டைலாக் அண்ணன் அண்ணன்னு பேசினியே, ஒரு தடவையாவது உங்க அண்ணன் பேர் ஆதினோ இல்ல ஏடினோ சொன்னியா? சொல்லியிருந்தா நான் அப்பவே உஷாராகி பிளான் பண்ணி ப்ரிப்பேர்டா வந்திருப்பேன்ல என்று கத்தியவளை தான் சர்வா என்பது போல் பார்த்து கொண்டிருந்தான். ஏனென்றால் இந்த 1 மாத காலத்தில் வேதா சத்தமாக பேசிக்கூட அவன் பார்த்ததில்லை. அப்படி இருக்கையில் இப்படி மரியாதை இல்லாமல் வாடா போடா என்று சொல்லி கத்தி கொண்டிருப்பவளை அதிர்ச்சியுடன் தான் பார்த்தான் சர்வா. அதே அதிர்ச்சியுடன் அவளை பார்த்து, என்ன மரியாதை இல்லாம பேசுற என்று கேட்க, அதில் இன்னும் வெறியானவள், மரியாதையா இங்கேருந்து போயிடு, இன்னும் இங்கே நின்று மரியாதை வேணும்னு கேட்டுட்டு இருந்த, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், எதை எடுத்து அடிப்பேன்னு எனக்கே தெரியாது, என்கிட்ட அடி வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா வெளியே போயிடு என்று அவள் கத்த, நானே என் பாப்பு எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம இருக்கேன். இதுல வர்ஷி எப்படி வந்தான்னு வேற தெரியல. அவ சொன்ன கதை கூட எனக்கு நம்புற மாதிரியே இல்லை என்று சொல்லி கத்தி கொண்டிருந்தவளை பார்த்த சர்வாவோ, இதுக்கே இந்த கத்துறா, இதுல துருவன் வர்ஷினி எப்படி கல்யாணம் பண்ணான்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாளோ என்று நினைத்தவன் அங்கிருந்து நைசாக நழுவி வெளியில் சென்று விட்டான். அறையை விட்டு சர்வா வெளியில் வர அவனுக்காகவே காத்திருந்த துருவனோ அவனை பார்த்து ஹாய் என்றான். அதில் கடுப்பான சர்வாவோ, இங்க என்னடா பண்ற என்று கேட்டான். இல்ல, என்னை என் ரூம்ல இருந்து வெளியே துரத்திட்டா, நீ வருவியா மாட்டியான்னு பார்த்துட்டு இருந்தேன், பரவாயில்ல வந்துட்ட. அப்பாடா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு என்று சொன்ன துருவனின் முதுகிலேயே 4 அடி அடித்த சர்வாவோ, உன்னை வெளியே துரத்திட்டாங்களா? ஆனா உனக்கு சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு போனதை பார்த்தா அப்படி தோணலையே, அப்புறம் ஏன் துரத்துனாங்க என்று கேட்க, அவனை பாவமாக பார்த்த துருவனோ, துரத்துனாளா, அதோட தப்புச்சேன்னு நினைச்சுக்கோ, விட்டு இருந்தா அடிச்சிருப்பா என்று சொல்ல, அவனை ஒரு நொடி கேவலமாக பார்ப்பது போல் லுக்கு விட்ட சர்வாவோ பிறகு இழுத்து விட்டு, சேம் பிஞ்ச், நானும் எஸ்கேப் ஆகி தான் வந்திருக்கேன் என்று சொல்ல, நடக்கிற இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமானது யாரு என்று கேட்டான் துருவன். யாருடா என்று கேட்டவன் யார் என்பது போல் குழப்பமாக அவனை பார்த்து கொண்டிருக்க, அப்பொழுதுதான் சர்வாவின் மூலையிலும் பல்ப் எரிந்தது. இருவரும் ஒரு சேர ஆதி என்றார்கள். ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்த்துவிட்டு ஆதியை தேடி சென்றார்கள். அவனோ கார்டனில் நின்று இரவு நடக்கவிருக்கும் ஃபங்க்ஷனிற்காக அனைத்து அரேஞ்ச்மெண்ட்ஸும் சரியாக இருக்கிறதா என்று செக் செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவனின் பின் சென்று நின்றார்கள் சர்வா மற்றும் துருவன் இருவரும். திரும்பி பார்க்காமலேயே அவர்கள் இருவரும் வந்திருப்பதை உணர்ந்தவன், என்னடா 2 பேரும் ஒரே டைம்ல வந்து நிக்கிறீங்க, அடி ரொம்ப பலமா என்ன என்று கேட்டான். அதில் கடுப்பான இருவரும், ஆதி உண்மையை சொல்லு, எங்களை அடி வாங்க வைக்கணும்னு தானே நீ அவங்க 2 பேரையும் இன்னைக்கு இங்க வர சொன்ன என்று கேட்டான் துருவன். திரும்பி அவனை பார்த்த ஐயோ அவனை தலை முதல் கால் வரை ஒரு தடவை பார்த்து விட்டு, நான் நினைச்சது நடக்கல போலையே என்று நக்கலாக சொன்னான். அதில் கடுப்பான துருவனோ, ஏன்டா சும்மா இப்படி கடுப்பேத்திட்டு இருக்க, உனக்கு என்னடா அப்படி நாங்க அடி வாங்கறதுல ஆசை? உனக்கு நாங்க அடி வாங்கறத பார்க்கணும்னா நீயே 2 அடி அடிச்சிரு, அதை விட்டுட்டு அந்த ராட்சசி கிட்ட என்ன கோத்து விடுற. மித்ராமா வர எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, எனக்கும் என்கிட்ட அமைதியா பேசினவ இப்ப அந்த கத்துறாடா என்று அவன் பங்கிற்கு புலம்பினான் சர்வா. அவனை நக்கலாக பார்த்த ஆதியோ, அமைதியா போறதுக்கு நீ இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்த மாதிரி அவ சாதாரண வில்லேஜ் பொண்ணு கிடையாது. விடி வேததர்ஷினி, விடி குளோபல் எஜுகேஷனோட சேர்மன். விடி குளோபல் எஜுகேஷன் பற்றி கேள்விப்பட்டிருக்கல, இங்கே இருக்கிற எல்லா எஜுகேஷன் சென்டர்ஸ்க்கும் ஹெட்டே அதுதான். எல்லா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது விடி குளோபல் எஜுகேஷன் தான். இப்போ மித்ரா படிச்சுட்டு இருக்க அந்த லா காலேஜ் கூட வைஃப் வேதாவோடது தான் ஆதி சொல்ல, அதை கேட்டு அதிர்ந்தே விட்டான் சர்வா.
அவன் அவளுக்கு இப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் என்பதை துளியும் எதிர்பார்க்கவில்லை. ஏன், அவள் மித்ராவின் தங்கை என்று தெரிந்த பொழுது கூட அவளுக்கு என்று தனி பேக்ரவுண்ட் இருக்கும் என்று அவன் நினைக்கவே இல்லை. அதே அதிர்ச்சியுடன் ஆதியை பார்த்தவன், என்னடா சொல்ற என்று கேட்டான். நீ ஒரு லுக்கு விட்ட துருவனோ, இதை கூட நீ இன்வெஸ்டிகேட் பண்ணாம 1 மாசமா இருந்திருக்கல என்று கேட்டான். எல்லாம் வெளியே சொல்லாத, நீ எல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியோட கிங்குன்னு என்று துருவன் அவனை கழுவி ஊத்த அவனை முறைத்து பார்த்த சர்வாவோ, அப்படி இவர் ஒழுங்கு, இவர் மட்டும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறாரு என்று சொன்னவன் திரும்பி ஆதியை பார்த்து, ஒரு வார்த்தை மித்ராவோட தங்கச்சின்னு சொல்லியிருந்தா நாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம்லடா என்று கேட்டான் சர்வா. அவனை பார்த்த ஆதியோ, அது உங்க தப்பு, யாரு என்னன்னு தெரியாம நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தா உங்களுக்காக நான் விசாரிச்சு சொல்லிட்டு இருக்கணுமா என்று கேட்டவனை இருவரும் முறைத்தார்கள். முறைத்து கொண்டே துருவன், மும்பைல ஒரு ஆக்சிடென்ட்ல மீட் பண்ணி கோவில்ல கல்யாணம் பண்ண பொண்ணும், இவன் ஏதோ ஒரு கிராமத்துல பார்த்து அவங்களா மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணும், இங்க உன் ஒய்ஃபா இருக்கிற மித்ராவும் அக்கா தங்கச்சியா இருப்பாங்க, நாங்க என்ன கனவாடா கண்டோம்? இந்த 3 விஷயமும் எங்கேயாவது பொருந்துதா? எதை வச்சுட்டா நாங்க லிங்க் பண்ணி பாக்குறது? இது சமாளிக்க ஏதாவது வழி சொல்லுடா என்று கேட்டவனை பார்த்த ஆதியோ, அது ஏன் பிரச்சனை இல்லை, தோள்களை குலுக்கி விட்டு கூலாக சொன்னவன் அங்கிருந்து சென்று விட்டான். செல்லும் அவனையே பார்த்து கொண்டு நின்றிருந்தார்கள் துருவன் மற்றும் சர்வா இருவரும். துருவன் வர்ஷினியை எப்படி திருமணம் செய்தான் என்று அவர்களின் குடும்பத்திற்கு தெரிய வருமா? தாங்கள் ஏன் இவ்வாறு செய்தோம் என்பதை மித்ராவிடம் புரிய வைப்பார்களா வர்ஷினி மற்றும் வேதா இருவரும்? மித்ரா கூறியது போல் அவர்களின் வாழ்க்கையில் இனி தலையிட மாட்டாளா? வேதா மற்றும் வர்ஷினியை மித்ரா மன்னிப்பாளா? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.